Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தா நிறுவனம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன, அதனால் வேதாந்தா நிறுவனத்திற்கு என்ன வந்து ஒரு லாபம் கிடைக்க போகுது, ஸோ வேதாந்தாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்ததாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ட்ரேடிங் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம டெக்னிக்கல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு கோர்ஸாக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீடியோவுடைய மெயின் சப்ஜெக்டை போகலாம். இப்போ வேதாந்தா நிறுவனம் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு 1 இயராக பிளான் பண்ணி வச்சுருந்ததை இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அதுவும் பிப்ரவரி மாதம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேதாந்தா நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா 5 நிறுவனங்களாக பிரிக்க போகிறாங்க. ஏன் அந்த 5 நிறுவனங்களாக பிரிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோடைய அடிப்படையில் இவங்க இதை பிரிக்க போகிறாங்க. அப்போ இவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அலுமினியம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவர் செக்டார்லேயும் இவங்களுடைய பிளான்ஸஸை இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுபோக எஃகு உற்பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், காப்பர் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் இவங்களுடைய வேதாந்தா நிறுவனத்தை 5 நிறுவனங்களாக பிரிக்க போகிறாங்க. இது எதற்காக பிரிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இவங்களுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்துறதுக்காக ஸோ பல நிறுவனங்கள்லேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன்ஸஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு $1 பில்லியன் வந்து அந்த கடனும் இருக்குது. இப்போ இவங்க இந்த 5 நிறுவனமாக பிரிக்கும்போது அந்த கடன் சுமை வந்து இவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 5 உங்களுக்கு டைவர்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு இலக்கை நோக்கி பயணப்படுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக இவங்களுக்கு வந்து ஒரு வழி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து 5 பார்ட்டாக நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை இவங்க வந்து 2023 வந்து இவங்க வந்து என்னென்னா இதுக்கான பிளான்ஸஸை வந்து பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் இவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு நிறுவனம், ஒரு தாய் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பிரிக்க போகிறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுத்த நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒப்புதல் பண்ணணும். இவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 75% அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் கொடுத்துருக்கிற நிறுவனங்களும் அதை தாண்டி அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற பங்குதாரர்களும் இதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இப்போ அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த கடன் கொடுத்துருக்கிற நிறுவனங்களை நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வரப்போகிற பிப்ரவரி மாதம் 18 இவங்க ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒப்புதல் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா இவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு பிப்ரவரி லாஸ்ட் வீக் இல்லைனா மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு டிமெர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே இப்போ நம்ம லாஸ்ட் 1 இயராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேதாந்தா நிறுவனத்தை வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில், என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில்
ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்குமே வந்து நான் அதை ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குட்டியில் மட்டும் இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேதாந்தா பங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் வந்து லாஸ்ட் 1 இயர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 4 முறை வந்து டிவிடெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீமெர்ஜர் ஆகிறதுனால இப்போ வேதாந்தா நிறுவனத்தில் இப்போ நம்ம வந்து என்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கோமோ இதுவுமே வந்து உங்களுக்கு பங்குகள் பிரித்து கொடுக்கப்படும். அதற்கான செய்திகளும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் வந்து வெளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இந்த பங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரல. இது அதுக்கான வீடியோவும் இல்லை. ஸோ வேதாந்தா நிறுவனம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டட்டும்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த நிறுவனத்தில் நீங்கள் பங்கு வாங்கிறதும் இல்லை விற்கிறதும் அது உங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். இல்லைனா நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ்கிட்ட நீங்கள் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த பங்கில் நீங்கள் முதலீடு பண்ணுறதும் பண்ணாததும் அது உங்களுடைய விருப்பம். ஸோ என்னுடைய செய்தி என்னென்னா வேதாந்தா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறத நம்ம வந்து ஒரு நியூஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நியூஸாக வந்து இருக்கும். இது ஒரு இந்த டிமெர்ஜர் அப்படிங்கிறது இன்னும் வேதாந்தாவுடைய வளர்ச்சிக்கான ஒரு நியூஸாக தான் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பட் அந்த பீரியட் வரும்போது அந்த இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.